Good morning students. In class algebra lesson exercise 3.20 11th sum பார்க்கலாம். If the roots of the equation கொடுத்துறாங்க are the squares of the roots of the equation. Okay. இப்போ given equation எடுத்துக்கோ. qx square plus px plus r equal to 0. இதில் alpha beta வந்து rootsனு assume பண்ணோம்னா sum of the roots என்ன வரும் minus b by a அப்போ minus p by q வரும். ஓகே. alpha betaங்கிறது c by a அப்போ r by q. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதோட ரூட்ஸ் என்னது ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து எடுத்தேன்னா மைனஸ் பி பை ஏன்னா மைனஸ் பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர். ஓகே, இப்போது நம்ம ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போது instead of a and b நம்ம alpha beta யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ alpha square plus beta square equal to alpha plus beta the whole square minus 2a alpha beta. ஓகேயா? இப்போ alpha square plus beta square வேல்யூ என்னது இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாரு, அதை போட்டு மைனஸ் பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது இங்கே மைனஸ் பி பை கியூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா என்னது ஆர் கியூ. ஓகே, இப்போது இதை ஸ்கொயர் பண்ண பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் மைனஸ் 2r பை கியூ, இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர். இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ இது வந்து 2r பை கியூ வந்துடும், இது வந்து 2p ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? ரெண்டு சைடும் 2வை கட் பண்ணிவிடும், ரெண்டு சைடும் ஒரு கியூவை கட் பண்ணிவிடும். இப்போது r இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை கியூ, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆரா. இப்போது இந்த மாதிரி QPR வந்து ஒரு சீக்வன்ஸு, அதில் மிடில் டேர்மோட ஸ்கொயர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட் அண்டு தேர்டு டேர்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு ஆர் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபி. ஓகேயா? இப்போது கியூஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயருங்கிறது வந்து ஜிபி. ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்கணும் அப்படின்னா மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்கொயர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்மா. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். அடுத்து 12th சம் பார்க்கலாம். கிராஃப் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் இஸ் லீனியர் ஈக்குவேஷன்னால என்ன வந்துடும், இப்போது நமக்கு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1, பாலினாமியல்ங்கிறது செம்ம எக்ஸ் டேர்மில் இருக்கும். சரியா? பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1னா எக்ஸுக்கு பவர் வந்து 1ன்னு அர்த்தம். இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா எக்ஸ் பவர் 2, கியூபிக் பாலினாமியல்னா எக்ஸ் பவர் 3, இப்படி நம்ம படிச்சிருப்போம். இப்போது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா அதோட டிகிரி என்னவாக இருக்க முடியும், 1 தான் இருக்க முடியும். இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அல்லது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இந்த மாதிரி இருந்தால் நமக்கு தெரியும் இது இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேயா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னா ஒரு லைன். இப்போ சர்க்கிள் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். பேரபோலாவும் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஹைப்பர்போலாவும் ஸ்கொயரில் இருக்குது. அப்போது டிகிரி இதெல்லாம் டிகிரி 2 டிகிரி 2 டிகிரி 2ல் வரும். சரியா? லீனியர் ஈக்குவேஷனுங்கிறது ஆஃப் டிகிரி 1 இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேயா? அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். the number of points of intersection of the quadratic polynomial with the x axis. இப்போ இதை சால்வ் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4, இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், இங்கே ஆட் பண்ணால் 2x 4x வரணும், 2x ப்ளஸ் 2x இருக்கும். அப்போ x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 வருமா. எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது எக்ஸ் ஆக்சிஸ் என்னது -2, 0. ரெண்டு பாயிண்ட்டுமே என்னது சேம் பாயிண்ட் தான், -2, 0ல் தான் எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னது 1, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 14 சம் பார்க்கலாம். ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏக்கு என்ன ஆர்டரோ அதே தான் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஆர்டராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதோட ஆர்டர் என்னது 3/4. இப்போ இதோட டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன இருக்கும் 4/3 இருக்கும். அப்படியே ரிவர்ஸில் வரும். சரியா? உனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா போட்டு பார்த்துரு. ஃபஸ்ட்டு ரோ அப்படியே காலமாக மாறு, செகண்ட் ரோ காலம், செகண்ட் ரோ தேர்ட் ரோ காலமாக. ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது
எத்தனை இது வருதுன்னு பார்த்தாலே தெரியும் இல்லையா, 1 2 3, அப்போ 3 காலம்ஸு 4 rows. அப்போ A transpose is equal to 4/3, ஆப்ஷன் டி. இப்போ 15 சம்மடு, A is a 2/3 matrix and B is a 3/4 matrix. How many columns does AB have? இப்போது 2/3 மேட்ரிக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், அப்படியே அதோட ஆர்டர் எழுதிடு. 2/3, இதோட பியோட ஆர்டர் வந்து 3/4. இப்போது இந்த ரெண்டும் இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் இதோட நம்பர் ஆஃப் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 2/4 தான் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து 2/4. இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4. உங்கள் கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸு, அப்போ 4. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.